மேலும் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் விராலிமலை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தற்போது வழக்கு ஒன்று தொடரப்பட்டு இருக்கிறது. தடையை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது இடைத்தேர்தலுக்கான தடையை நீக்க கோரி வழக்கானது தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி முன்னாள் எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததால் காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறி 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து ஜூலை 10 உத்தரவிட்டிருந்தது. அந்த தடையை ஆகஸ்ட் 24 வரை நீட்டிக்கவும் பட்டுள்ளது. இந்த நிலையில் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளின் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி ராஜினாமா செய்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். விராலிமலை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் தொகுதி 2வது இடத்தை பிடித்த தாவேகா வேட்பாளர் முருகேசன் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. மாறாக திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டி தான் இந்த தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் அதனால் நீதிமன்றம் அவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வாய்ப்பில்லை என்றும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தவருக்கு முந்தைய நாளே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் இடைத்தேர்தல் நடத்த அனுமதித்ததால் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையும் எழ வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதே போல் கரூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ எம். விஜயபாஸ்கர் தனது மனுவில் தொகுதியில் 80 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் தனது தேர்தல் செல்லாது என்று யூகித்து கொண்டாலும் கூட தாவேகா வேட்பாளர் மதியழகனே வேறு எந்த வேட்பாளராக இருந்தாலும் கரூர் தொகுதியின் மக்கள் பிரதிநிதியாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட வாய்ப்பில்லை. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்துக்காக மக்கள் பிரதிநிதி இல்லாமல் தொகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இந்த மனுக்கள் ஆகஸ்ட் 24 விசாரணைக்கு வர உள்ளது கோகிலா.